ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாளிப்பு ஓசை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கீமா பால் குழம்பு, கீமா பால் ஃப்ரை. இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த உருண்டைக்கறி செய்கிறதுக்கு நம்ம ஒரு 20 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 4 வரமிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா வச்சுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு, 4 கருவேப்பிலை, அரை மூடியில் பாதி அளவு தேங்காய் சிலுசிலாக போட்டு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு எடுத்திருக்கேன். இதில் பாதி நான் குழம்புக்கு சேர்த்துப்பேன், 3/4 பங்கு தான் நான் அரைக்க போட போகிறேன். கொத்தமல்லி சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக. இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நம்ம 2 பல்ஸ் மோடில் எடுத்துகிட்டு பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மீட் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே மட்டன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மட்டன் கீமாவை. இதை இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 300 கிராம் சேர்க்குறேன். இது குறைவான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் மிக்சிலே சேர்த்து அரைச்சிட போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 80% இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு வறுவலும் செஞ்சுக்கலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை அதை சேர்த்துக்கலாம். வேகட்டும். கறி உருண்டைகளை ஒரு 30 செகண்ட் கழித்து லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கட்டும் ஈவனாக வெந்து வரட்டும். இப்போ தான் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சு வரும்பொழுது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்திய வாக்கில், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 6 சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாவை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கி வர கொஞ்சமாக உப்பு. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கடை மிளகாய் தூள், அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா கம்மியாக சேர்க்குறேன். கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா. ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி வாஷ் பண்ண வாட்டரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கொதிக்கும் போது உருண்டைகளை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். வேகட்டும் உருண்டைகள். கறி உருண்டை வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதை சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிட்டு வந்துடலாம். உருண்டைகள்லாம் மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக மிக்ஸி வாஷ் பண்ண வாட்டர், லைட்டாக அப்படியே கிண்டி கொடுங்க. தேங்காய் பேஸ்ட் வந்து எல்லா பக்கட்டும் சாடுற மாதிரி. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருண்டைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.